ஒரு காதலன் காதலிக்கிட்ட தன் காதலை சொல்கிறான். காதலி வந்து முதல்ல அதை ஏற்றுக்கல. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஏற்றுக்கிறா. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து பாடுறாங்க. அதான் அந்த பாடலுடைய பின்னணி. ஸோ இந்த பாடல் இடம்பெற்ற படம் பாக்யலக்ஷ்மி 1961ஆம் ஆண்டு வெளிவந்த படம். இந்த பாடல் காட்சியில் நடித்தவர்கள் ஜெமினி கணேசனும் ஈவி சரோஜாவும். கவிஞர் கண்ணதாசனுடைய பாட்டு, மெல்லிசை மன்னர்களுடைய இசை. ஏற்கனவே என்னுடைய 44வது பதிவில் இதே படத்தை வெளிவந்த காண வந்த காட்சி என்னங்கிற பாட்டை பற்றி நான் பேசியிருக்கேன். அது வந்து ஒரு சீரியஸான பாட்டு. இது வந்து ரொம்ப ஒரு ஒரு ஜாலியான பாட்டு. அதோட ஒரு ஒரு கொஞ்சம் வேடிக்கையான பாட்டு கூட. இந்த பாடு வந்து ஏஎல் ராகவன், சுசீலா பாடியிருக்காங்க. அது ஏஎல் ராகவனை பாட சொன்னதுக்கு ஒரு காரணம் உண்டு. பொதுவாகவே நான் முன்னாடி ஒரு தடவை நிறையா தடவை சொல்லியிருக்கேன். எம்எஸ்வி வந்து ஏஎல் ராகவனை கொடுத்த பாடல்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பான பாடல்கள் தான். எல்லா பாட்டும் ரொம்ப அருமையான பாட்டு. இந்த பாட்டும் அருமையான பாடல் தான். ஜெமினி கணேசனுக்கு வந்து ஏற்கனவே ஒரு அன்றுமை பெண்ணல்ங்கிற படம், பின்னால் வந்த படம் அது. பார்த்தால் பசுதீரம், அன்றுமை பெண்ணலில் பாடியிருக்காரு. இதில் வந்து இதுலேயும் அவர் பாடியிருக்காரு. இது ஏஎல் ராகவனை பாட வச்சதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த பாட்டில் வந்து ஜெமினி கணேசன் வந்து ஒரு மாதிரி ஒரு கொஞ்சம் கோமாளித்தனமாக நடந்துப்பார். ஏன்னா அந்த பாடல் வரிகள்லேயே பைத்தியம்னு வரும். பாடச் சொன்னாலும் பாடுகிறேன், ஆடச் சொன்னாலும் ஆடுகிறேன், பாவை உன் காதலில் நான் பைத்தியம் போல ஆகிவிட்டேன் அப்படின்னு ஒரு வரி வருது. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பைத்தியம் மாதிரி அவர் நடந்துப்பார். அதனால் அதுக்கு வந்து ஒரு மாதிரி நகைச்சுவையான மூடு அது. அதனால் அதுக்கு ஏஎல் ராகவன் தான் பொருத்தமாக இருப்பார். இன்றைக்கி பாட்டை மட்டும் தனியாக கேட்டிங்கன்னா அந்த பாட்டு வந்து நாகேஷ் பாடுற மாதிரி தான் இருக்கும் படத்தில். ஜெமினி கணேசனுக்கான டக்குன்னு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஜெமினி கணேசனுக்கான பாட்டு தான் இருக்குது. அந்த பாட்டு வந்து ஆரம்பிக்கும் போது முதல்ல வந்து ஒரு இது வரும், அக்கார்டியன் ஒன்று வரும். அது மாதிரி கேட்டிங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்கும். அது வந்து அது வந்து ஒரு ஒரு ஹார்மோனியம் சொல்ல முடியாது. அப்புறம் உடனே வந்து வயலின் வந்து அப்படியே ஒரு ஹார்மோனியஸாக சேர்ந்து ரெண்டு வாழங்க சேர்ந்து போகிற மாதிரி இப்படியே சேர்ந்து வரும். இதில் என்ன காட்டுறாரு அப்படின்னாக்கா, இந்த பாட்டில் முதல்ல வந்து காதலன் காதலியும் வந்து ஒரு ஹார்மோனியஸாக இல்லை. காதலன் தன்னோட காதலியை சொல்கிறேன், காதலி அதை ஏற்றுக்கலை. அதனால் முதல்ல வந்து ஒரு 2 பேருக்கும் ஒரு இது இல்லை, பொருத்தம் இல்லை, ஹார்மோனி இல்லை. ஆனால் பாட்டு முடியல அங்கே சேர்ந்துட ஹார்மோனி வருது. அதை வந்து அழகாக காமிச்சிருக்காங்க. முதல்ல ஒரு ஃபியூ செகண்டில் காமிச்சிட்டாரு. ஒரு கிட்டத்தட்ட ஏதாவது ஒரு அபஸ்வரம் கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஆரம்பித்து டக்குன்னு ஒரு சுதி சேர்ந்து பாடுற மாதிரி அந்த ஸ்ட்ரக்சர். அப்படி ஆரம்பிக்குது பாட்டு. காதல் என்றால் ஆணும் பெண்ணும் இருவர் வேண்டும் என்றோ, இல்லாமல் எதுவும் இல்லை என்றோன்னு பாடுறார் ஏஎல் ராகவன், ஜெமினி கணேசன். அதுக்கப்புறம் ஈவிசா அதை வந்து திரும்பி பாடும்போது, காதல் என்றால் கடையில் வாங்கும் பொருளும் இல்லை என்றோ, முன்னாலே உரிமை வேண்டும் என்றோ பாருங்க, முன்னாலே உரிமை வேண்டும் என்றோ அப்படின்னு அவங்க பாடுறாங்க. அப்படி பாடும்போது பின்னால் வந்து தங்கவர் நின்றுட்டு இருப்பார். அவர் வந்து இப்படி கை காமி பாட்டு அப்படி காட்டுவார், பார்த்தியா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். பின்னால் நின்றுட்டுருக்கார். அதில் ஒரு அழகு பார்த்தீங்கன்னா, அந்த முன்னாலே உரிமை வேண்டுமென்னு சொல்ல எடுத்து டக்குன்னு வந்து பின்னால் ஒரு தாளம் ஒன்று சேர்ந்துக்கும் பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும். ஃபாஸ்ட்டாக ஒரு தாளம், என்ன கருவின்னு எனக்கு தெரியல, ரொம்ப அழகாக இருக்கும். அவங்க 2வது பல்லவி வரும்போது அந்த தாளம் அழகாக வருங்க. இந்த பாட்டையும் நிறையா தாள மாறுதல்கள்லாம் ரொம்ப அற்புதமாக நிறையா இருக்குது. ஒரு பாட்டையும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன், ஒரு பாட்டு இருக்குது, வேறு வழியில் சொல்லி தான் ஆகணும். அற்புதமான தாள வேறுபாடுகள்லாம் இருக்குது. இதில் வந்து 3 சரணங்கள். முதல் சரணத்தில் வந்து அவர் காதலை சொல்கிறாரு, அவங்க நிராகரிக்கிறாங்க. 2வது சரணத்துக்கு முடிவில் அவங்க காதலை ஏற்றுக்கிறாங்க. காதலை ஏற்றுக்கிட்ட அப்புறம் அதுக்கப்புறம் 3வது சரணத்தில் 2 பேர் சேர்ந்து பாடுற மாதிரி வருது. ஸோ அந்த 2வது சரணம் முடிவில் காதலை ஏற்றுக்கொண்ட பிறகு மறுபடியும் பல்லவிக்கு போக மாட்டார். பல்லவி பாடாமல் நான் நிறையா தான் சொல்லியிருக்கேன். எப்போவுமே 3 பல்லவி இருக்கும்போது, 3 சரணம் இருக்கும்போது பல்லவியை வந்து 3 தடவை ரிப்பீட் பண்ண மாட்டார். நிறையா பாடம் அவாய்ட் பண்ணுவார். ஏன்னா அது கொஞ்சம் சலிப்பு ஏற்படக்கூடுங்கிறதுக்காக. அதோடு இந்த பாட்டில் வந்து 2வது சரணம் முடிவில் அங்கே காதலை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். காதலை ஏற்றுக்கொண்ட பிறகு உடனே ஒரு மியூசிக் போட்டுவிட்டு 3வது சரணத்துக்கு போயிடுவாங்க. அந்த மியூசிக்கே வந்து ஒரு ஹார்மோனியஸாக 2 பேர் சேர்ந்து போகிற மாதிரி அழகாக அமைஞ்சிருக்கும் அது. அப்புறம் 3வது சரணத்தை பாடி முடிஞ்சு பாடல் முடிகிறது. இப்போ இன்னொரு அழகு, இந்த சரணத்துலேருந்து ஒவ்வொரு வரி முடிஞ்சவொடனே பின்னால் ஒரு ஃப்ளூட் மியூசிக் ரொம்ப அழகாக வரும். பாடல் முழுக்குமே வயலின் அண்ட் அக்கார்டியனுடைய டாமினேஷன் அதிகமாக இருக்கும். அந்த ஒவ்வொரு வரிகளுக்கு பின்னால் வந்து ஃப்ளூட் ரொம்ப அழகாக சின்ன பிட்டாக வரும். அது ஒரு அழகு. ரொம்ப இனிமையான டியூன், வேறு சொல்கிறதுக்கு இன்னும் இல்லை, ரொம்ப இனிமையான டியூன். 3 சரணங்கள் கொண்ட பாடல். அப்புறம் கடைசியில் பாட்டு முடியும் போது
இவர் ஏஎல் ராகவன் பாடும்போது காதல் என்றால் இவங்க பாடும்போது பின்னால் வந்து அவங்க ஹம்மிங் கொடுப்பாங்க சுசீலா. அப்புறம் அதே வரியை வந்து அவங்க சுசீலா பாடும்போது ஏஎல் ராகவன் ஹம்மிங் கொடுப்பார். அதாவது காதலன் பாடும்போது காதலி ஹம்மிங், காதலி பாடும்போது காதலன் ஹம்மிங் கொடுத்து, அதாவது 2 பேரும் சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிறத காட்டும்போது ஒரு காட்டி முடிக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப கேட்குறதுக்கு ரொம்ப ப்ளீஸிங்கான சாங், ஃபாஸ்ட் மூவிங் சாங். இதை கேட்டு ரசியுங்கள். இந்த லிங்க் கொடுத்துருக்கேன். நன்றி, வணக்கம்.